வந்து நார்மல் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், இது வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரில, ஃபுல் சைடு இப்படி திருப்பி காட்டுறேன். ஓகேவா? எப்படி இருக்குது இந்த லைன்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? பாருங்க, வரைஞ்சி காட்டுறேன். எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது இந்த லைன். இது வந்து நேர் கட்டிங். அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து நேர் கட்டிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ஷோல்டர் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, அதை பிடிச்சி இப்படி இழுங்க. பாருங்கள், இழுத்தா நீளாது. இது வந்து நேர் கட்டிங். ஓகேவா? இப்போ இன்னொரு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். அதேமாரி ஷோல்டர்கிட்ட இப்படி பிடிச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது அந்த லைன் தெரியுதா? அந்த நூல் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்க. ஓகேவா? இப்படி கிராஸாக வந்திருக்கும். இதுதான் கிராஸ் கட்டிங். ஓகேவா? பாருங்க, இது அதேமாரி இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி இழுத்து காட்டுறேன். நீண்டு வரும். ஒரு அரை இன்ச்சு, 1 இன்ச்சு கூட நீண்டு வருங்க. 2 இன்ச் பக்கம் கூட நீண்டு வரும். ஓகேவா? இதுதான் கிராஸ் கட்டிங். ஓகேவா? கிராஸ் கட்டிங் எதுக்காக போடுறோம், நேர் கட்டிங் எதுக்காக போடுறோம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நேர் கட்டிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கப் ஷேப் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்துக்கும் பிடிக்காது. வயசானவங்க இருக்காங்கள, அவங்களுக்குலாம் அந்த கிராஸ் கட்டிங் பிடிக்காது. நேர் கட்டிங் போடுறாங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் என்ன அளவு இருக்கோ, இங்கே என்ன அளவு நம்ம டாட் பிடிச்சிருக்கோமோ அந்த அளவு தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் அமுங்கலாக தெரியும் கப் ஷேப். ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோ தான். பாருங்கள், இதுக்கு மேலே இந்த துணி வந்து விரிஞ்சு கொடுக்காது. ஓகேங்களா? இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நேர் கட்டிங். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கப் ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்கோன்னாலும் இப்படி விரிஞ்சு கொடுக்கும், இப்படி இழுத்து கொடுக்கும் இந்த துணி. ஓகேவா? அமுங்கலாக இருக்காது. இந்த இடம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? இந்த கப் ஷேப் வந்து நல்லா வந்து குந்தும். பட்டி கீழே தைக்கிறதுனால இந்த இடம் வந்து இப்படி நல்லா என்ன சொல்கிறதுன்னா விரிஞ்சு கொடுக்கும் துணி. இது விரிஞ்சு கொடுக்கும், அது இழுத்து கொடுக்காது. ஓகேவா? இது கொஞ்சம் அமுங்கலாக தெரியும், இது கொஞ்சம் அமுங்கலாக இருக்காது கிராஸ் கட்டிங். ஓகேவா?